ஹலோ கைஸ், திஸ் இஸ் நவீன் சர்மா அண்ட் வெல்கம் பேக் டு அவர் நியூ வீடியோ. ஸோ இன்றைக்கி வந்து வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும் அண்ட் கொஞ்சம் சேடாகவும் இருக்கும். ஸோ என்ன ஒரு ரீசன்னா, நம்ம தலை வந்து பார்த்திங்கன்னா சென்னை வந்து கிளம்பி போயிட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட சென்னை போய் ஒரு 1 வீக் மேலே ஆகுது. ஸோ அவளை சென்ட் ஆஃப் பண்ணும்போது எடுத்த வீடியோ தான் இன்றைக்கி வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். கிட்டத்தட்ட ஒரு ஃபன் கலந்த ஒரு ஃபீலிங்ஸும் இருக்கும் இந்த வீடியோவில். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்றத கமெண்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். அண்டு சரி, ஓகே, நம்ம மிச்சத்தை வந்து வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்க அப்படின்னு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து டைம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9:50 ஆகுதுங்க. சென்னை கிளம்பிட்டா. ஸோ அவளுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே அவளை சென்ட் ஆஃப் பண்ணிட்டு வரும். ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. 3 நாள் எப்படி தான் போச்சுன்னே தெரில. 4 ஸ்பீடாக ஓடிடுச்சு. இப்போ வந்து ஊருக்கு போகிறேன் அப்படின்னும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஐ திங்க் வந்து நான் ஃபீல் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பார்ப்போம். அவள் எப்போ ஊருக்கு வந்தாலுமே நான் தாங்க போய்ட்டு கூப்பிட்டுட்டு வருவேன். சென்னை போயிட்டு கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நானே தான் வந்து கூப்பிட்டு வருவேன். திரும்ப ஊருக்கு அனுப்பி விடும்போது வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் நான் கொண்டு போய் விட்டுட்டு வருவேன். அப்படி இல்லைனா பஸ்ஸெலாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்ததுன்னா நான் பஸ்லேயே அனுப்பிச்சி விட்ருவேன். இப்போது எலெக்ஷன் டைமுக்காக ஊருக்கு வந்திருந்தா. ஸோ கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 days வந்து லீவு சொல்லியிருந்தாங்களாம். சரி, அதனால் ஊருக்கு வந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு வந்தா. ஸோ அப்போ வந்து பஸ்லாம் வந்து பயங்கரமாக ரஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானே தாங்க போயிட்டு பிக்கப் பண்ணிட்டு வந்தேன். இப்போ 3 நாள் வந்து ஊரில் இருந்தா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு திரும்ப கிளம்பிட்டா. லீவு சரசரன்னு போயிடுச்சு. இப்போ வந்து அவள் காரில் தாங்க போகிறா. எனக்கு என்ன பேசுறதுன்னு எனக்கே தெரில. ஒரு மாதிரி ஃபீலிங்ஸாக இருக்குது. மை காட். என்ன செட்டு? விளாக் ஓடிட்டு தான் இருக்குப்பா. சேட்டு, உனக்கு என்னென்னலாம் பிடிக்குமா எல்லாத்தையும் சொல்லு. இந்த லாஸ்ட்டில் இருக்குல்லண்ணா, அதில் 3 கேக்கு பார்சல் பண்ணுங்க. அப்புறம் இந்த மிச்சர் ஒரு 1/4 கிலோ. அந்த மிச்சர் ஒரு 1/4 கிலோண்ணா. இந்த மிச்சர் அண்ணா. அப்புறம் வந்து பிஸ்கட் இருக்குல்லண்ணா, அதில் 1. அப்புறம் அவளுக்கு என்ன பிடிக்கும், வேறு என்ன பிடிக்கும், அந்த சின்னதாக டைரி மில்க் 1. பக்கத்துலண்ணா. அதான். ஓகே, அவ்வளோதாண்ணா. இது வரைக்கும் ஜிபே பண்ணிடுறேண்ணா. 260 பண்ணிட்டேண்ணா. சரி கேஸ், இது வரையும் வாங்கி வச்சிங்க. சரிடே, பிடிச்சிக்கோ. புரியல. மொபைல் வச்சுருக்கேன்ட்டு தான். கொஞ்சம் நேரம் வந்துக்குங்க. கைஸ், நம்ம அப்படியே ஸ்நாக்ஸ் வாங்கி கிளம்பிட்டோம். ஸோ இப்போ வந்து ஒரு மாதிரி வருத்தமாக இருக்குது. பட் அவளுக்கு பிடிச்சதெல்லாம் வந்து பார்த்து தான் வாங்கியிருக்கேன். இன்னும் என்னென்ன வாங்குறதுன்னு எனக்கே தெரியல. வாங்கியிருக்கேன் ஓரளவு. தலையை இதுக்கப்புறம் மிஸ் பண்ணுவேன் ரொம்ப. அவள் வந்து ஆல்ரெடி கிளம்பிட்டாலாம். காருக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஸோ 3 நாள் ஊருக்கு வந்திருந்தா. ஊருக்கு வந்ததுலேருந்து 3 நாள் வீட்டிலையே வந்து ரெஸ்ட் எடுக்கலைங்க. ஸோ 3 நாளுமே எங்கேயாவது ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து ஊருக்கு போயிட்டான்னா இதுக்கப்புறம் எப்போ ஊருக்கு வருவானே தெரில. ஆல்ரெடி வந்து சென்னையில் கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கா. கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக வந்து ஒர்க் பண்ணுறான். அதான் லீவுக்கு வந்து இந்த எலெக்ஷன்றதுனால தான் திரும்ப அப்படியே லீவு முடிஞ்சு திரும்ப கிளம்பிட்டா. இதுக்கப்புறம் எப்போ வருவானு தெரில.
யார் யாரெல்லாம் அவளை மிஸ் பண்ணுறீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள், பார்ப்போம். இங்கே தான் வந்து அவளை பிக்கப் பண்ணுவேன். இப்போ வந்து இங்கேயே வந்து நின்றுட்டேன். காருக்காக தாங்க வெயிட்டிங்க. ஸோ அந்த அண்ணா வந்து கிளம்பி வந்துட்டுருக்காங்க. அவன் வீட்டில் வந்து கிளம்பி வெயிட் பண்ணிகிட்ருக்கா. ஸோ வந்தோடனே அவளை அப்படியே அமுச்சு விட்டுட்டு அப்படியே நம்ம வீட்டு ரிட்டன் போக வேண்டியதாங்க. ஹாய் ஹாய் சொல்றியே. இந்த செட்டு இதே ஒட்டாவா? இது யார்? இது செட்டு யார்? இது எக்கப்படுறான். அப்புறம் தலை இந்தா வச்சுக்கோ, என்னோடய கிஃப்ட்டு. ஏதோ பார்த்து பார்த்து வாங்கியிருக்கேன், உனக்கு இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது கேக்கு, இது நீ சொன்ன பிஸ்கட்டு, அப்புறம் உனக்கு டைரி மில்க்கு, அப்புறம் மிக்சரு. ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்கு போனால் எங்கள் அம்மா ஸ்வீட் கொடுத்து கொண்டாடணும்னு சொல்லுவாங்க. நீ போகிறது நல்ல விஷயம் இல்லை, உன்னை பார்க்க வந்தது நல்ல விஷயம். இல்லை தலை, ஒரு மாதிரி எனக்கு பேச்சே வரல தெரியுமா? திரும்ப போயிட்டு எப்போ ஒருபடி 1 month ஆகுமா? ஆமாம் தலை, அப்புறம் மிஸ் பண்ண மாட்டேன். அப்புறம் நான் யார்கிட்ட சண்டை போடுறது? ஃபோன்லையா? இருந்தாலும் நேரில் இருக்கிற மாதிரி இருக்காதுல்ல. குளிச்சே தலை? குளிக்கல தானே? ஏய், நீ லைட் வெளிச்சத்தில் நிற்கிறனால தான் ஒயிட்டாக தெரியுற. நீ வருவடி, நீ வருவ. குளிச்சுட்டு வந்த? உங்கள் டூத் பேஸ்ட்டில் உப்பு இருந்ததா? ஜீனி இருந்ததா? ஜீனி இருந்ததா? நீ என்னடி புதுசாக சொல்கிற? சரி தலை, இது எவ்வளோ தெரியுமா வந்தது? ஒரு 250 ரூபா வந்தது. 250 ரூபா வந்தது. போயிட்டு வேலையை ஜிபே பண்ணி விட்டுற, சரியா? ஒருத்தவங்களை வந்து பார்க்க வரோன்னா ஏதாவது நம்ம சார்பாக வாங்கிட்டு வந்து பார்க்கணும். அதாவது பொதுவாக சொல்கிறேன், ஒன்றை சொல்ல, பொதுவாக சொல்கிறேன். அதான் வாங்கிட்டு வந்தேன். நீ அப்படி போயிட்டு இப்படி ஜிபே பண்ணி விட்டுனா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆமாம் தலை. எவ்வளோ? வட்டியா? வட்டி குட்டி போட்டு டபுளாக போட்டு விட்றேன். எனக்கு பரவாயில்ல. உன்னை மாதிரி இன்னும் ஒரு 10 பேர் இருந்தால் எனக்கு போதுமே, நான் கோடீஸ்வரன் ஆகிடுவேனே. 250 ரூபாய்க்கு வாங்கினதுக்கு 500 ரூபா கொடுக்குறேன்ற. ஒரு கண்ணெலாம் கலங்கியிருக்கு பாரு, கண்ணெலாம் கலங்கியிருக்கு. கண்ணு இருக்கல, கண்ணு கலங்கியிருக்கு. நீ போயேன்னு மிஸ் பண்ணுறேன், அவ்வளோதான். வேணாம், எடுத்துகிட்டு போ. சாக்லேட் மட்டும் கொடு, நான் சாப்பிட்டுட்ருக்கேன். வேணாண்ணா, எடுத்துகிட்டு போ. வேணாம், நான் சும்மா சொன்னேன். நீ கூட அப்படியே போட்டு விட்டுட்டாலும் நெஞ்ச நக்கிட்ட. நீ நாய் இல்லை, நரி. நீ எப்படி இருக்க? ஆமாம், நான் போய் தான் சொன்னேன். நீ என்ன கண்ணாடியை எடுத்து பாரு. சேம் டியூ. நான் சாக்லேட் வாங்கி கொடுத்துறேன், நீ எப்போ வாங்கி தருவ? ஆஹா, நீ சொன்னல கருப்பு ட்ரெஸ்ஸு. நான் கருப்பு ட்ரெஸ்ஸுக்கு சாக்லேட் வாங்கிட்டு வந்துட்டேன். நீ எனக்கு வாங்கிட்டு வந்தியா? நெக்ஸ்ட் டைம் திரும்ப ஒரே மாதிரி போட்டுட்டு வரேன். சென்னையிலேருந்து வந்த பேர் 2 பேரும் ஒயிட் அண்ட் ஒயிட்டு. நான் உனக்கு சாக்லேட் கொடுத்தா நீ எனக்கு ஷேர் பண்ண, அவ்வளோதான். சரி தலை, டாடா, மிஸ் யூ, ஐ ஆம் வெயிட்டிங். சரி, டாடா. ஸோ கைஸ், வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு போகிறா. ஸோ கார் வந்தோடனே வரேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கா. கார் வரத்துக்கு கொஞ்சம் நேரம் ஆகுமாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் கிளம்பிட்டுருக்காங்களாம். இவன் வந்து கிளம்பி ரெடியாக பேக் பண்ணியிருக்கா. ஸோ வந்தோடனே அவளை அனுப்பிச்சி விட்டுட்டு பாய் சொல்லிட்டு போயிட்டுருக்க வேண்டியதாங்க. 6.5 hours later. நம்ம தலை வந்து பார்த்திங்கன்னா நான் போகிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகுமாங்க. அதான் சரி, நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வாடி அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். ஸோ இப்போ வந்து டைம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா 10:30 ஆகுதுங்க. ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது. பட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபன்னாக வந்து மாற்றி விட்டு போயிட்டா. அவள் எப்போதுமே அந்த மாதிரி தாங்க, ஜாலியாக பேசுவான். அவள் கூட இருக்கும்போதே நான் அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். அந்த மாதிரி ஒரு கேரக்டருங்க. அதான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இதுக்கப்புறம் வந்து ஃபோனில் தான் பேச முடியும். ஸோ வீடியோவுக்குள்ளே அவளை கொண்டு வர முடியாதுன்னு நினைக்கிறேன். கைஸ், நீங்கள் யாரெல்லாம் அவளை வந்து வீடியோவில் மிஸ் பண்ணுறீங்களோ ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் அவள்கிட்ட பேசுகிறேன். அது இதுக்கப்புறம் எப்போ ஊருக்கு வருவா அப்படின்னு சொல்லிட்டு தெரில. எப்படியும் ஒரு 4 மாதத்துக்கு வந்து ஊர் பக்கம் வரமாட்டான்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா கம்பெனியில் அவ்வளோவா லீவு கிடையாதுங்க.
அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 மாதம் இல்லை ஒரு 5 மாதத்துக்கு ஊருக்கு வரமாட்டா. பட் சொல்லியிருக்கா ஊருக்கு வருவேன்னு தான் சொல்லியிருக்கா, பார்ப்போம். பட் அவள் கூட சேர்ந்து சுற்றும் போது வீடியோ போடும்போது ஏன் நான் உனக்கு விட்டுறேன் சேர்ந்து சுற்றும் போது வீடியோ போடும்போது ரொம்ப ஃபன்னாகவே இருக்குங்க. நம்ம vlog பேசுகிறது அந்த மாதிரி. ஸோ நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்சன். நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நீங்கள் யாரெல்லாம் மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதோட வந்து vlog எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அவளுக்கு பிடிச்ச விஷயம்லாம் நிறையா வாங்கிட்டு வந்து கொடுத்தேங்க. அதான் கொடுத்துட்டு இப்போ வீட்டுக்கு கிளம்பிட்டேன். பஸ்ஸு சரியான ரஷ்ஷாக இருக்கும். எல்லாருமே ஊருக்கு வந்திருப்பாங்க. இப்போ எல்லாருமே திரும்ப வந்து கிளம்பி சென்னை போயிட்டுருக்காங்க. அதனால் பஸ்ஸு ரஷ்ஷாக தான் போயிட்டுருக்கோம். அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் இங்கேருந்து கஷ்டம் பார்க்காம போய் அவளை கூட்டிகிட்டு வந்தேன். ஸோ இப்போவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சொகுசாக தான் போகிறேன். கார்லேயே ஜம்முன்னு போய் இறங்கிடுவான். கொடுத்து வச்ச மகாராணி. சரி, நல்லா இருக்கணுங்க. ரொம்ப பிடிச்ச பொண்ணு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவளை. ரொம்ப மிஸ் பண்ணுறேன். சரி, ஓகேங்க. நான் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கேட்ட பார்த்தாலே பயமா இருக்கு. See you in the next video. Tata.